அதாவது ஒருவேளை ஏன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஒரு புகழ் பாட்டு பாடிட்டு இருக்கிற பொழுது ஆக்சுவலி யோனத்தானுக்குள்ள ஒரு பொறாம வந்திருக்கணும் அல்லது எரிச்சல் வந்திருக்கணும். ஏன்னா அடுத்து இவ என்ன ஆயிர போற, யாரு, தாவீது அடுத்து ராஜாவாக போறானே அப்படின்னு சொல்லி யோனத்தானுக்குள்ள என்ன வந்திருக்கணும், பொறாம வந்திருக்கணும். ஏன்னா நான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் யார் தான் வரணும், நான் தான் வரணும். ஆனா அந்த யோனத்தானுடைய ராஜரீக அபிஷேகத்தை அல்லது அந்த ராஜரீக ஸ்தானத்தை அல்லது அந்த அரியணையை யாருக்கு விட்டு கொடுத்தா, தாவீதுக்கு விட்டு கொடுத்தா. இதை முதல் இயேசுவுக்கு அடையாளத்துக்கு சொல்றேன். பிதாவுடைய சிங்காசனம் யாருக்கு, ஏசப்பாவுக்கான. ஏசப்பா சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அமருவான். இதை யோனத்தான் இடத்துல காட்டுகிற முதல் ஏசப்பாவுடைய வெளிப்பாட்டை நான் சொல்றேன். அப்போ தாவீது சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் ராஜாவானோம். ஆனா இந்த யோனத்தானுக்கு எந்த விதத்துல பொறாமை இல்லை. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது நினைத்து சந்தோஷப்படுறா. எப்படி படுறானாமா சந்தோஷப்படுறா, மகிழ்ச்சி அடையறா, எரிச்சல் அடையல. என்ன செய்யறானா,